450 கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்று தாக்கும் அப்தாலி ஏவுகணையை சோதனை செய்தது பாகிஸ்தான். வீரர்களின் தயார் நிலையை உறுதி செய்ய சோதனை நடத்தப்பட்டதாக அறிவிப்பு. பாகிஸ்தானிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு மத்திய அரசு தடை. இந்திய துறைமுகங்களில் பாகிஸ்தான் கப்பல்களுக்கு அனுமதி கிடையாது என்றும் அறிவிப்பு. கோவை, நெல்லை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் நாளை மறுதினம் கனமழைக்கு வாய்ப்பு. 10 மாவட்டங்களில் 6ஆம் தேதி கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் ஒரு வார காலத்திற்கு பரவலாக மழை பெய்யும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கருத்து. கத்திரவையில் நாளை தொடங்கினாலும் வெயிலின் தாக்கம் குறைவாக இருக்கும் என்றும் கணிப்பு. சொந்த கட்சியில் தலைமைக்கு சிக்கல் வரும் என்பதால் பாஜக கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. பாஜகவின் அச்சுறுத்தலை அரசியல் ரீதியாக எதிர்கொள்வோம் என்றும் திட்டவட்டம். வேட்பாளர் யார் என்பதை தலைமை கழகம் முடிவு செய்யும் என்று மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. மாவட்டங்களில் அதிக நாட்கள் செலவிட அமைச்சர்களுக்கு அறிவுரை. திமுக பொதுக்குழு கூட்டத்தை மதுரை கூடல் நகரில் வரும் 1ஆம் தேதி நடத்த தீர்மானம். திமுக அரசின் சாதனைகளை விளக்கி 1244 இடங்களில் பொதுக்குழு கூட்டங்களை நடத்தவும் முடிவு. பாஜகவுடன் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைத்ததற்கு அச்சம் காரணமில்லை என்று பாஜகவின் ராம ஸ்ரீனிவாசன் விளக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கே அச்சம் எழுந்திருப்பதாகவும் கருத்து. உங்களுக்கு பயம் வந்திருக்கு சார். டிஎம்கேக்கு இதை கூட்டணி வந்துடாதுன்னு நினைச்சிங்க. நமக்கு எதிரான ஓட்டு செதறும் போது நம்ம மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சிங்க. மஞ்சள் குளிச்சிடலாம்னு நினைச்சிங்க. அது நடக்காதுன்னு இப்போ புரிஞ்சு போச்சு. அதனால அச்சப்பட்டு எடப்பாடி கூட்டணிக்கு வரல. அச்சப்பட்டு அறிக்கை கொடுக்குறவர் ஐயா ஸ்டாலின் தான். அவருக்கு பயம் வந்திருக்கு, நடுக்கம் வந்திருக்கு திமுக. சென்னை அருகே பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா தலைமையில் தமிழ்நாடு பாஜக மையக்குழு கூட்டம். சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வதற்கான பணிகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை. டெல்லியில் நடைபெற்ற தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் கூட்டம். PM ஸ்ரீ மற்றும் மும்மொழி கொள்கைக்கு தமிழ்நாடு அரசு கடும் எதிர்ப்பு. கல்வி நிதி வழங்காத மத்திய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று கேரள கல்வித்துறை அமைச்சர் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசுடன் ஆலோசனை நடத்தப்படும் என்றும் விளக்கம். தன்னை கொல்ல சதி நடந்ததாக மதுரை ஆதீனம் குற்றச்சாட்டு. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான் காப்பாற்றியதாக சைவ சித்தாந்த மாநாட்டில் பேச்சு. நான் இது கூட நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்து விட்டது. என்னை கொலை செய்ய சதி பண்ணி விட்டார்கள். தர்மியாதீனம் தான் அவருடைய ஆசை தான் நீ காப்பாற்றிச்சு. மீனாட்சி சுந்தரேச பெருமான் தான் நீ காப்பாற்றினான். இந்த இடத்துல நிப்பனா பிளவமான்னு அவ்வளவு தூரம் நடந்தது. நேற்று நல்ல காரியத்தை பேச முடியவில்லை ஐயா. மதுரை ஆதீனத்தை கொல்லும் நோக்கிலேயே காரில் வந்து 2 பேர் மோதச் செய்ததாக ஆதீனத்தின் ஓட்டுநர் குற்றச்சாட்டு. நம்பர் பிளேட் இல்லாத காரில் 2 தடுப்புகளை மீறியும் மோதியதாகவும் பேட்டி. இல்ல அது வந்து பிளான் பண்ணி வந்த மாதிரி. ஆமா பிளான் பண்ணி சேலம் பக்கா பிளானி தான். சோ நம்பர் பிளேட் இல்லாதனால தான் எங்களுக்கு வந்து சந்தேகமே ஏற்படுது. காலமுறை ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். தமிழ்நாடு முழுவதும் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் 2வது நாளாக காத்திருப்பு போராட்டம். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே நடந்த இரட்டை கொலை தொடர்பாக விசாரிக்க மேலும் 2 தனிப்படைகள் அமைப்பு. தொடர்ந்து வீடுகளை கண்காணித்து பணிகளில் வெளிமாற்றங்களில் சேர்ந்த 250 காவலர்கள் தீவிரம். தொடர் விடுமுறையால் கொடைக்கானலுக்கு படையெடுத்து வரும் மக்கள் கூட்டம். முக்கிய சுற்றுலா தலங்களில் 3 கிலோமீட்டருக்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். மாமல்லபுரம் அருகே கரை ஒதுங்கிய ராட்சத குடிநீர் குழாய். 3 நாட்களாக மேற்கொண்ட முயற்சிகளுக்கு பிறகு கடலுக்குள் கொண்டு சென்ற மீட்புப் படையினர். கோத்தகிரியில் 13வது காய்கறி கண்காட்சி தொடங்கியது.
2.5 டன் காய்கறிகளை கொண்டு பல்வேறு உருவங்கள் உருவாக்கும். IPL போட்டியில் பெங்களூருவை இன்று எதிர்கொள்கிறது சென்னை அணி. இந்த போட்டியிலாவது வெற்றி பெறுமா என்று ரசிகர்கள் காத்திருக்கிறார். பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற இருக்கிறது. இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.2 லோடிங். அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம். தமிழ்நாடு வரலாறு படைக்கும். தமிழ்நாட்டில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என மத்திய அமைச்சர் அமித் ஷா தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையில் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அண்மையில் சவால் விடுத்து பேசிய காட்சிதான் இது. 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல் தொடங்கி அனைத்து தேர்தல்களிலும் திமுக கூட்டணியே தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருகிறது. இந்த நிலையில் 200க்கு மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற முனைப்பில் கடந்த ஆண்டே தேர்தல் பணிகளை தொடங்கிய திமுக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அடங்கிய தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அமைத்து மாவட்ட வாரியாக ஆலோசனை கூட்டங்களையும் நடத்தியது. இதன் தொடர்ச்சியாக திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் காலை 10:30 மணிக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது. கட்சியின் ஆக்கப்பூர்வ பணிகள் குறித்து விவாதிக்கப்படும் கூட்டத்தில் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டுமென அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்துவது குறித்து மாவட்ட நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரிய அறிவுரைகளை வழங்குவார் என கூறப்படுகிறது. 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு மேல் உள்ள கட்சி மாவட்டங்களை நிர்வாக ரீதியாக பிரிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாகவும் சரிவர செயல்படாத மாவட்ட செயலாளர்களை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் பேச வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இளைஞர் அணி மற்றும் மாணவர் அணியில் இருப்பவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கவும் சமூக வலைதளங்களில் அதிமுக பாஜக கூட்டணி மற்றும் விஜயின் செயல்பாடுகளுக்கு பதிலடி கொடுப்பதற்கான அறிவுரைகளையும் முதலமைச்சர் வழங்குவார் என கூறப்படுகிறது. கட்சி நிர்வாகிகள் மாற்றம், இளம் நிர்வாகிகளுக்கு புதிய பதவிகள் வழங்குவது குறித்தும் விவாதித்து முடிவெடுக்கப்பட வாய்ப்புள்ளதால் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த 2 ஆண்டுகளில் கிரியேட்டிவ் எக்கனாமியை ஊக்குவிக்க யூடியூபில் மேலும் முதலீடுகள் செய்யப்படும் என தெரிவித்திருக்கிறார் யூடியூபின் தலைமை செயல் அதிகாரி நீல்மோகன். என்ன காரணம் என விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் லாவண்யா. மும்பையில் நடைபெற்று வரக்கூடிய ஆடியோ விஷுவல் என்டர்டெயின்மெண்ட்கான வேவ்ஸ் அப்படிங்கிற மாநாட்டில் யூடியூபினுடைய CEO நீல்மோகன் நிறைய விஷயங்கள் குறித்து தெரிவிச்சிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 3 ஆண்டுகள்ல யூடியூப் மூலமாக இந்தியர்கள் கிட்டத்தட்ட 21,000 கோடி ரூபாய் அளவுக்கு சம்பாதித்திருக்கிறார்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்தியா ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்கான நாடு அப்படிங்கறதையும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இதனாலதான் அடுத்த 2 ஆண்டுகள்ல யூடியூப்ல மட்டுமே 850 கோடி ரூபாயை இன்வெஸ்ட் பண்ண போறதாகவும் நீல்மோகன் தெரிவிச்சிருக்கிறாரு. குறிப்பா பார்த்தோம்னா, இந்தியர்களுடைய கண்டென்ட் உலக அளவில் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்கக்கூடிய நீல்மோகன் இன்னொரு சர்வே படி பார்த்தோம்னா 18% கூட்டு பொருளாதார விகிதம் அளவுக்கு 18% ஒவ்வொரு ஆண்டும் யூடியூப் வளர்ச்சி பெறுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதுலயும் போன வருஷம் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 10 கோடிக்கும் அதிகமான யூடியூப் சேனல்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அதுல 15,000 சேனல்களுக்கு 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. இது சென்ற ஆண்டுல மட்டும். கொரோனாவுக்கு அப்புறம் யூடியூப் பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் கூட இந்திய வீடியோக்களை மற்ற நாடுகளில் பார்வையிடுபவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கிறதுனால மற்ற நாடுகளில், இந்தியாவை தவிர்த்து மற்ற நாடுகளில் மட்டும் 4,500 கோடி மணி நேரம் பார்த்திருக்கிறாங்க. மேற்கத்திய நாடுகளில் 45 பில்லியன் ஹவர்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அவ்வளோ நேரம் இந்தியாவுடைய அந்த கண்டென்ட் வீடியோக்களை மட்டுமே அதிகமாக பார்க்கறதுக்கு வரவேற்பு இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா, உலக தலைவர்களையே வேறு எந்த தலைவர்களுக்கும் இல்லாத வகையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த சேனலுக்கு கிட்டத்தட்ட 2,50 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்து அவர் தான் முதலிடத்தில் இருக்கிறாரு உலகத்திலேயே அப்படிங்கிறதையும் நீல்மோகன் குறிப்பிட்டிருக்கிறாரு. மற்ற நாடுகளில் யூடியூப் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்தாலும் கூட 80க்கும் மேற்பட்ட மொழிகளையும் யூடியூப் பார்க்கப்பட்டு வருது. அப்படி இருந்தாலும் இந்தியாவில் தான் அதிக பயனாளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சர்வே மூலமா தெரிய வருது. குறிப்பா பார்த்தோம்னா, இந்தியாவில் மட்டும் 46 கோடி 20 லட்சம் பயனாளர்களும், அமெரிக்காவில் 23 கோடி
கோடியே 90 லட்சம் பயனாளர்களும், பிரேசில் நாட்டில் 14 கோடியே 40 லட்சம் பயனாளர்களும், இந்தோனேஷியாவில் 13 கோடியே 90 லட்சம் பயனாளர்களும், அதற்கு அடுத்தபடியா மெக்சிகோவில் 8 கோடியே 10 லட்சம் பயனாளர்களும் யூடியூபுக்கு இருக்காங்க. இதன் காரணமாகத்தான் யூடியூப்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீல்மோகன் நிறைய பேர் முன் வராங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுலயும் குறிப்பா யூடியூபோட ஆட் ரெவென்யூஸ்ல 45% தான் அவங்க யூடியூப்ல எடுத்துக்கிறதாவும், 55% அப்படிங்கிற அளவுக்கு இந்தியாவுடைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு யூடியூப் தரதாவும் குறிப்பிட்டிருக்கிறாரு.